நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து அடியார்க்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சார் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய எபிசோடு 1000வது விழிப்புணர்வு வகுப்பு. இறைவனுக்கு நன்றி, கோடான கோடி ஆசிரியர்களுக்கு நன்றி, சிறப்புரை ஆற்றவங்களுக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க இல்லைன்னா நான் இல்லை, இந்த அறக்கட்டளை இல்லை, மற்றும் எங்க அட்மின் நிர்வாக டீமுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 1000 சத்திய சோதனைகள் வந்தாலும் இடி மின்னல் காத்தடிச்சாலும் கிளாஸ் நிக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட். ஆக்சுவலா தேங்க்யூ சார். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே சார். ஸோ சிவ அன்பே சிவம் குழு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரோக்ராம் ஒரு 1000 எபிசோடுக்கு கொண்டு வந்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ளார போயிடலாம். ஸோ இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஹிப்னாட்டிசம். இந்த பேர் ரொம்ப பரவலாக எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு பெயராக இருக்கு. இருந்தாலுமே இன்னமும் அதை சுத்தி ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரியே ஒரு 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 மாய வலை இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா இது என்னதான் இது ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சயின்டிபிக் டூலா இருந்தாலும், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பியா இருந்தாலுமே கூட இன்னமும் ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஏதோ ஒரு அமானுஷ்ய தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. அதை பத்தியும் அந்த ஹிப்னாட்டிசம் இந்த இந்த ஏன் நான் ஹிப்னாட்டிசம்னு பேர் கொடுத்தேன்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா பொதுவாக இப்போ நான் யூஸ் பண்ற வார்த்தைகள் ஹிப்னோசிஸ் இல்லைன்னா ஹிப்னோதெரப்பி இதுதான். ஆனா ஹிப்னாட்டிசம்க்கும் ஹிப்னோசிஸ்க்கும் ஹிப்னோதெரப்பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஹிப்னாட்டிசத்துடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 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 பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹிப்னாட்டிசம்ன்ற ஒரு வார்த்தையே பாத்தீங்கன்னா இங்க பல இடங்கள்ல தவறாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்றதான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்றாரு, இல்லாட்டி ஒருத்தர் மனசை மயக்கிறாரு அப்படின்னாலே அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது உண்டு. ஈவன் சாதாரணமா ஒரு லவ் இஷ்யூஸ்ல வந்துச்சுன்னா கூட பொண்ணோட அப்பா இல்லாட்டி பையனோட அப்பா சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த பையன் என் பொண்ணை ஹிப்னடைஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகமாகத்தான் அந்த ஹிப்னாட்டிசம் ஹிப்னாடைஸ் அப்படின்றது இருக்கு. பட் உண்மையிலே இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு, ஹிப்னாட்டிசம்ன்ற ஒரு வார்த்தை அது என்ன அர்த்தம் அப்படின்றதுல நம்ம பார்க்கணும். இங்க இன்னும் சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில வசியம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட ஹிப்னாட்டிசம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இன்னும் சில பேர் சித்தர்களுடைய ஒரு சில கலைகள்ல இது ஹிப்னாட்டிசம்ன்றது ஒண்ணு அப்படின்ற சொல்றதும் உண்டு. நான் சித்தர்களுடைய கலைகள் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ரிலேட்டடா படிச்சுட்டு இருக்கேன். ஹிப்னாட்டிசத்துக்கும் சித்தர்களுடைய அந்த முதல்ல அந்த சொன்ன இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது எப்படி, இது எந்த வகையில கனெக்டட் அப்படின்றத நான் லேட்டரா அந்த இது வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை முதலாக வந்ததே 1842 தான். ஸோ அங்கதான் ஒரு ஸ்காட்டிஷ் சர்ஜன் டாக்டர் ஜேம்ஸ் பிரைட் அப்படின்ற ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் டாக்டர், அவர் ஒரு ஆர்டிக்கல்ல நியூரோ ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். நரம்புகளின் தூக்கம் அப்படின்ட்டு. இந்த நியூரோ நரம்புகளின் தூக்கம் அப்படின்ற பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ல நம்மளுடைய நரம்புகள் தூங்குது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல நியூரோ ஹிப்னாட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஹிப்னாட்டிசம்ன்ற ஒரு வார்த்தையை காயின் பண்ணது டாக்டர் ஜேம்ஸ் பிரைட், ஸ்காட்டிஷ் சர்ஜன் அவர். ஸோ இவருக்கு இந்த ஹிப்னாட்டிசம் எப்படி இவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிப்னாட்டிசத்துக்கு முந்தைய காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த மெஸ்மரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ இது உலகம் முழுக்க டாக்டர் பிரான்ஸ் ஆண்டான் மெஸ்மர் அவர் உருவாக்கின ஒரு கலை. அதுக்கப்புறமா உலகம் முழுக்க மெஸ்மருடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி நிறைய இடத்துல பண்ண ஆரம்பிச்சாங்க. மெஸ்மரிசத்துக்கும் ஹிப்னாட்டிசத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமும் நம்ம அந்த விஷயம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி உலகம் முழுக்க ஸ்டேஜ் ஷோ நடந்துட்டு இருந்த போது டாக்டர் ஜேம்ஸ் பிராய்ட் இருக்கிற ஊருக்கும் ஒரு மெஸ்மரிசம் ஸ்டேஜ் ஷோ ஒன்று நடந்துச்சு. அதுல ஒரு மெஸ்மரிஸ்ட் கூட்டத்துல இருந்து ஒருத்தர் ஸ்டேஜுக்கு வரவழைச்சு அவங்க மெஸ்மரைஸ் பண்ணி
வேற யாராவது வந்து இவர் உண்மையிலேயே வந்து வேற ஒரு நிலையில ஒரு ஆல்டர் ஸ்டேட்ல தான் இருக்காங்களா, இல்லைன்னா ஜஸ்ட் நடிக்கிறாங்களா, நீங்களே யாராவது செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது இவர் டாக்டர்ன்றனால இவர் போய் செக் பண்றாரு. ஸோ ஒரு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க யாருமே வந்து நடிக்கல. அவங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆழ்நிலையில இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. இவங்க யாருமே வந்து ஆக்டர்ஸ் கிடையாது, பட் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றத மட்டும் அவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் ஆனா அவருக்கு வந்து அந்த மெஸ்மரிசம்ன்ற விஷயத்துல வந்து நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு அஸ் அ டாக்டரா இருக்கனால அவருடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மெஸ்மரிசம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லக்கூடியது நம்முடைய உடல்கள்ல சில காந்த சக்தி இருக்கு. அந்த காந்த சக்தியோடைய அளவு குறையும் போது உடலுக்கு ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வருது, வியாதிகள் வருது. அப்போ நல்ல காந்த சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய காந்த சக்தியை நம்ம உடல்ல செலுத்தும் போது அந்த பிரச்சனை சரியாகுது அப்படின்றத மெஸ்மரிசம் உடைய தேரி ஃபுல்லாவே காந்த சக்தியை கொண்டது. ஆனா மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து காந்த சக்தின்றது உடம்புல எங்க இருக்கு, அது கண்ணில் பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த கான்செப்டை ஏத்துக்கல. இருந்தாலுமே அவங்கள மேக்னடைஸ் பண்ணிட்டாங்க, மெஸ்மரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பொழுது உடல்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றத்தை வேற எப்படி கொண்டு வர முடியும்னு ஆராய்ச்சி பண்ணவர் தான் டாக்டர் ஜேம்ஸ் பிரைட். அப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மெஸ்மரிக் ஸ்டேட்டுக்கு எந்த விதமான ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜியும், அதாவது அந்த மெஸ்மரிசம் சொல்லக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜியை பயன்படுத்தாமலேயே ஒருத்தரை அந்த நிலைக்கு அனுப்ப முடியும் அப்படின்றத ஜேம்ஸ் பிரைட் கண்டுபிடிக்கிறார். ஸோ அவர் கண்டுபிடிச்ச கான்செப்ட் படி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மெஸ்மரிஸ்ட் அப்படின்றது தன்னுடைய காந்த சக்தியை அந்த சப்ஜெக்ட் உடம்புல செலுத்தி அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு போறவங்க. ஆனா ஹிப்னோசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அந்த பண்றவருக்கு வந்து எந்த விஷயம், ஒரு மேஜிக்கல் பவரோ இல்ல மேக்னெட்டிக் பவரோ இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் முழுக்க முழுக்க சஜஷன்ஸ், அதாவது அவருடைய மனசுக்கு கட்டளைகளை கொடுத்து கொடுத்தே அவரை வந்து ஆழ்நிலைக்கு கொண்டு போக முடியும். ஒரே விஷயத்துல அவரை ஃபோக்கஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு கட்டளைகள் கொடுக்கும் போது அவங்க ஒரு ஆழ்நிலைக்கு போறாங்க அப்படின்றத டாக்டர் ஜேம்ஸ் பிரைட் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா மெஸ்மரிசம்க்கு அகெயின்ஸ்டா வந்து நிறைய பேர் இருந்தாங்க. மெயினா வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் யாருமே வந்து மெஸ்மரிசம் கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அதுல வந்து அதை வந்து ஒரு சூடோ சயின்ஸாக தான் பார்த்தாங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுனால. அப்போ மெஸ்மரிசம்ல இருந்து தன்னுடைய இதை வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக ஹிப்னாட்டிசம்ன்ற பெயரை அவர் வைக்கிறாரு. அந்த ஹிப்னாட்டிசம்ன்ற பெயர் எது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிப்னோஸ் அப்படின்றது கிரேக்க கடவுள், தூக்கத்துக்கான கிரேக்க கடவுளுடைய பெயர் தான் ஹிப்னோஸ். ஸோ அந்த ஹிப்னோஸ் அப்படின்ற அந்த தூக்கத்துக்கான கிரேக்க கடவுளுடைய பெயரை வைக்கிறாரு. காரணம், இவங்க வந்து ஆழ்நிலைக்கு போறதுன்றது ஒரு விதமான ஒரு தூக்க நிலை அப்படின்றதுக்காக அந்த பெயரை அவர் வைக்கிறார். அதுக்கப்புறமா இன்னும் சில ஃபர்தரா ஸ்டடிஸ் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க யாருமே தூக்கத்துக்கு போறதே கிடையாது. தூக்கம் மாதிரியான ஒரு நிலை, தூக்கத்துக்கு ஒரு முந்தின ஸ்டேட் அப்படின்னு வர சொல்லலாம். அப்போ உண்மையிலேயே அவங்க யாரும் தூக்கத்துக்கு போகல. அப்போ ஹிப்னாட்டிசம்ன்ற பெயர் வந்து தவறான ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை மோனோயிடிசம் அப்படின்ற பெயர் மாத்துறாரு. ஆனா அவர் மாத்துறதுக்குள்ள அது இட்ஸ் டூ லேட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹிப்னாட்டிசம்ன்ற வார்த்தை உலகம் முழுக்க பரவிடுச்சு. அந்த கான்செப்டும் அந்த பெயரும் உலகம் முழுக்க பரவனால அந்த ஹிப்னாட்டிசம் இந்த வார்த்தையும் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே அந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அண்ட் மெஸ்மரிசத்துல இருந்து இதை வித்தியாசப்படுத்தி காட்டணும்ன்றதுனால தான் இந்த பெயர் வைக்கப்பட்டது. எப்போ பெயர் வச்சது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் வந்து அதை கிளியரா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெடிக்கல் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது சயின்டிபிக்கா எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்ட்டு அந்த காலத்துக்கு ஏற்றபடி அதை வந்து அவர் ப்ரூவ் பண்றாரு. அதனால மெஸ்மரிசத்தை ஒதுக்கின டாக்டர்ஸ் எல்லாமே ஹிப்னாட்டிசத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹிப்னாட்டிசம்ன்றது ஒரு சயின்டிபிக் டூலா தான் இருக்கு. இதுல வந்து காந்த சக்தி அப்படி இப்படின்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், இது மாதிரி நம்ப முடியாத ஒரு விஷயத்த எல்லாம் வந்து இது ப்ராபகேட் பண்ணல. ஸோ இது பியூரா மைண்டை எப்படி யூஸ் பண்றது, ஆள் மனசு நம்ம ஒரு 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 பர்சனை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வச்சு சஜஷன்ஸ் கொடுக்கும் போது உடம்புல இந்த சேஞ்சஸ் வருது. மனசுல ஏற்படக்கூடிய மாற்றம் உடலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது எல்லாமே அகெயின் அண்ட் அகெயின் வேரியஸ் டாக்டர்ஸ் வந்து இதை திரும்ப 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 செக் பண்ணி ஓகே இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிதான் வந்து ஹிப்னாட்டிசம்ன்ற ஒரு வார்த்தை உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஸோ இப்போ இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்றதோட கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா,
உடல் அளவிலோ இல்ல மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மன பிரச்சனைகளுக்கு அதிகமா பயன்படுத்தப்படுறது. ஸ்டார்டிங்ல வந்து டாக்டர்ஸ் வந்து பிசிக்கல் இஷ்யூக்கும் அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா வந்து நிறைய பிரிவுகள் ஏற்படும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இதோட பேசிக் கான்செப்ட் வந்து உங்களுடைய ஆழ் மனசுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கும் போது அந்த கட்டளை அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆழ் மனசுக்கு கொடுக்கிற கட்டளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிப்னாட்டிக் சஜஷன்ஸ் அப்படின்னு பேர். ஆழ்மன கட்டளைகள் கூட சொல்லிக்கலாம். இப்ப இந்த ஹிப்னாட்டிசம்ன்ற ஒரு வார்த்தை ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படியே டாக்டர்ஸ் மட்டுமே அதிகமா பயன்படுத்திட்டு இருந்த ஒரு கலையாக இருந்தது. அதுக்கப்புறமா இது இன்னும் மற்றவங்களுக்கும் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது ஹிப்னாட்டிசத்துல வெறும் மெடிக்கல் விஷயங்கள் மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அதை கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் வந்து ஓகே, இதுக்கு வந்து டாக்டரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஒரு ஒரு மெடிக்கல் நாலேஜ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு அவங்க பல நல்ல விஷயங்களை செய்ய முடியும். இதை வச்சு கெடுதல் செய்ய முடியாதுன்றது அகெயின் அண்ட் அகெயின் ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஹிப்னாட்டிசம்ன்ற அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஹிப்னாட்டிக் இண்டக்ஷன் சொல்றது எதுக்குன்னா, ஒருத்தரை இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 2 ஸ்டெப் தான் அதுல இருக்கு. ஒண்ணு வந்து ஒருத்தரை ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும், ரெண்டாவது அவங்களுக்கு கட்டளைகள் கொடுக்கணும். ஸோ இதுல இந்த ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுல வந்து நிறைய பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்றது இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு புள்ளியை பார்க்க வைக்கிறது, இல்லாட்டி ஒரு பெண்டுலம். அந்த இந்த பெண்டுலம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அப்போ அந்த பெண்டுலம் ஆட்டி அப்படியே அவங்கள தூங்க வைக்கிறதுன்ற மாதிரி வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த மாதிரி ஒரு பெண்டுலத்தை பார்க்க வைக்கிறது, இல்லை ஒரு பளபளப்பான ஒரு பொருளை பார்க்க வைக்கிறது, இல்லை கண்ணாடியை பார்க்க வைக்கிறது, விளக்குடைய ஒளியை பார்க்க வைக்கிறது, இல்லைன்னா அந்த ஹிப்னாட்டிஸ்டோடைய கண்களை பார்க்க வைக்கிறது. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் தேவை. அவங்க முழுசா பார்க்கறதுக்கு ஒரு பொருள் தேவை. அப்படி அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு ஒரு ஆப்ஜெக்டா தான் ஹிப்னாட்டிஸ் வந்து அவர் கண்களை பார்க்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கட்டளைகள் கொடுத்து அவங்கள ஆழ்நிலைக்கு அனுப்புவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய இதுல அந்த இதை சொன்னல ஹிப்னாட்டிக் இண்டக்ஷன் பேர், அது ஒருத்தர் அந்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு. இதுல இந்த பெண்டுலம் வச்சு ஒருத்தரை ஆழ்நிலைக்கு கொண்டு போறதும், கண்களை பார்த்து ஒருத்தரை ஆழ்நிலைக்கு கொண்டு போறதும் இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஒரு ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் மாதிரி, ஏதோ ஒரு மந்திரம் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்டா இருக்குன்றதுனால அந்த கான்செப்ட் மட்டும், அந்த இமேஜ் மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஆள் மனசுக்கு நம்ம கட்டளை கொடுத்தோம்னா அது அப்படியே நடக்குது அப்படின்ற பொழுது இந்த விஷயத்த வச்சு கதைகள் வர ஆரம்பிச்சது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரில்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்துச்சு அந்த ஏர்லி 1900s. ஸோ அந்த பீரியட்ல வந்த அடுத்தடுத்து வந்த நாவல்கள் எல்லாமே வந்து ஹிப்னாட்டிசம்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரில்பின்ற நாவல் வந்து 1920s வந்து படமாவும் வந்துச்சு, ஸ்வெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் முதல் முறையாக ஹிப்னாட்டிசத்தை திரைப்படத்துல காமிச்ச ஒரு படம். ஸோ ஸ்வெங்காலி அப்படின்ற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமா அதுல வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஃபுல்லா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான கான்செப்ட் தான் வைங்களேன். அதுல வந்து வில்லன் வந்து ஹீரோயினை ஹிப்னாடைஸ் பண்ணி கூட்டு போற மாதிரி தான் இது இருக்கும், கதைகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்த ஒரு படம். அதுக்கப்புறமா இந்த கான்செப்ட் என்ன இவ்வளவு வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து அதை வச்சு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. ஆனா எந்த படத்துலயுமே வந்து எக்ஸாக்டா ஹிப்னாட்டிசம்னா என்னன்றதை வந்து எங்கேயுமே சொல்லல. அது ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு கலையாக பார்க்கப்பட்டுச்சு. ஒருத்தர் அப்படியே கண்களாலே பார்த்து மயக்கி கூட்டிட்டு போறது அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் வந்து மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சதுக்கு காரணம் அந்த திரைப்படங்களும் நாவல்களும் தான். ஸோ இப்படிதான் வந்து ஹிப்னாட்டிசம், கண்களை பார்த்து மயக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருந்தது டாக்டர்ஸ் மட்டும்தான். அது வரைக்கும் வேற யாருமே யூஸ் பண்ணல, டாக்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகுன்றாங்க. டாக்டர்ல இருந்து மற்றவங்களுக்கும் டாக்டர்ஸ் தான் முதல்ல அதை அதிகமாக சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு, மற்றவங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இதுல நிறைய ரிசர்ச் நடக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் வந்து கண்டிப்பா வந்து இட்ஸ் மெடிக்கல் டூல் மாதிரி யூஸ் ஆகுது. இதை வந்து இன்னும் சயின்டிபிக்கா கொண்டு வரணுன்றதுக்காக விஞ்ஞானபூர்வமான நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடக்க ஆரம்பிச்சது. விஞ்ஞானிகள் ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா பிரெயின் ஸ்டடிஸ் பண்ணக்கூடிய நியூரோ சயின்டிஸ்ட் அவங்களா இருக்கட்டும், சைக்காலஜிஸ்டா இருக்கட்டும், சைக்கியாட்ரிஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து
தொடர்ந்து அந்த ஹிப்னாட்டிசத்தை வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு அதை வச்சு thousands ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பண்ணும் பொழுது தான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பேசிக்கான கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சது. என்னன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு கட்டளைகள் கொடுத்து அதுல இன்னும் ஒரு சில இன்னும் நுவான்சஸ் நிறைய இருக்கு. அது அப்படியே கொண்டு போகும் பொழுது அவங்களுடைய ஆழ் மனம் ஒரு விஷயத்தை ஏத்துக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாம சில விஷயத்துக்கு டெம்பரவரியா சில மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது, சில விஷயங்கள்ல பெர்மனண்டா சில மாற்றங்களை ஏற்படுத்த முடியுது. அப்போ அந்த ஹிப்னாட்டிசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ண வச்சு அவங்கள கொண்டு போறது. இது வந்து அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆராய்ச்சிகள் நடக்க நடக்க இது வெவ்வேறு இடங்கள்ல பயன்படுத்த முடியும்ன்றது தெரிய ஆரம்பிக்குது. இது வந்து வெறும் மருத்துவ ரீதியாக மட்டும் இல்லாம இதே ஹிப்னாட்டிசத்தை வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா மெஜிஷியன்ஸ் நிறைய பேர் வந்து ஹிப்னாசிஸ் கத்துக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு மேஜிக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேஜிக்கையும் ஹிப்னாட்டிசத்தையும் சேர்த்து அவங்க புதுசா ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணாங்க. அவங்க கிரியேட் பண்ண கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஹிப்னாட்டிசம், ஸ்ட்ரீட் ஹிப்னாட்டிசம் அப்படின்னு. ஸ்டார்டிங்ல ஸ்டேஜ் ஹிப்னாட்டிசம் தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஸ்டேஜ் ஹிப்னாட்டிசமும் கிளினிக்கல் ஹிப்னாட்டிசம் இது ரெண்டு மட்டும்தான் இருந்தது. ஸோ ஸ்டேஜ் ஹிப்னாட்டிசத்துல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து ஒரு லிட்டலா ஒரு மேஜிக் மாதிரி தான். கம்ப்ளீட்டா வந்து ஒரு மெஜிஷியன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாரோ அதுல அதே ஆக்டோட சேர்த்து இன்னொன்று வந்து ஹிப்னாட்டிக் ஆக்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இந்த கான்செப்ட் அவரை ஒருத்தரை ஃபோக்கஸ் பண்ண வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவங்களை ஆழ்நிலை கொண்டு போயிட்டு அந்த ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு சில ஒரு அதிசயங்கள் மாதிரி பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். பேரை மறக்க வைக்கிறது, இல்லாட்டி அவங்களை வேற மாதிரி மாத்தி ஒரு சில விஷயங்கள் பண்ண வைக்கிறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது செய்ய வைக்கிறது. ஸோ இது மிஞ்சி போனா ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் மோஸ்டா இந்த இடத்துல அந்த காலத்துல மட்டும் இல்லாம இந்த காலம் வரைக்கும் அதிகமா பயன்படுத்தப்பட்டது ஸ்டூஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டர்ஸ். ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 4 பேர் வந்து அவங்களுடைய ஆட்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஆட்கள் என்னென்னலாம், இது வந்து சைக்காலஜி சம்பந்தப்பட்டது, மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ஒரு வரிசை, இப்போ நீங்க ஒரு 10 பேர் நீங்க போறீங்க, அதுல முதல் ஆள் ஒரு விஷயத்த செய்யறாரு, ரெண்டாவது ஆள் அதே விஷயத்த செய்யறாரு, மூணாவது ஆள் அதே விஷயத்த செய்யும் போது நாலாவது ஆளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதே விஷயத்த செய்ய தான் தோணும். அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலுமே வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல டிசைட் பண்ணணும்னா 3 ஆள் எதை செலக்ட் பண்ணாங்களோ அதே தான் 4வது ஆளும் செலக்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் பியூர் சைக்காலஜி. ஸோ இது மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்டையும் மேஜிக்கையும் ஹிப்னாசிஸோட மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ஸ்டேஜ் ஹிப்னாட்டிசம்ன்றது. இதோடைய அடுத்த வெர்ஷன் தான் ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு சில இடத்துல ஆக்டர்ஸ் யூஸ் பண்றதும் உண்டு. மோஸ்டா நீங்க யூடியூப்ல பாக்குறது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் சில இடத்துல அது மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டுமே வந்து அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு போய் ஒரு சில விஷயங்களை பண்ண வைக்கிறது. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் பண்ண வைக்க முடியாது. இப்போ இதே யூடியூப் வீடியோஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட போறாரு, அவரை ஹிப்னடைஸ் பண்ணி உடனே ஒரு நேம் மறக்க வைக்கிறது, இல்ல நம்பர்ஸை மறக்க வைக்கிறது, இல்ல உட்காந்த இடத்துல எந்திரிக்க விடாம பண்றது, இது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது ஆஹா இப்படிலாம் நடந்திருக்கேன்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கும். ஆனா விஷயம் என்னன்னா அவங்க ஒரு 10 பேர்கிட்ட போயிருப்பாங்க, அதுல ஒருத்தர் மட்டும்தான் அந்த மாதிரி ஆயிருப்பாரு, மீதி 9 பேருமே வந்து அந்த மாதிரி ஆயிருக்க மாட்டாங்க. ஆனா வீடியோ அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜெயிச்ச அந்த ஒரு கேஸ் மட்டும் தான் அப்லோட் ஆயிருக்கும், மீதி தோத்து போன அந்த 9 வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம பாக்குறதுக்கு ஒருத்தர் கிட்ட போறாரு, அவர் உடனே ஹிப்னடைஸ் பண்ணி அவர் இதெல்லாம் செய்ய வச்சுட்டாரு அப்படின்னு தான் தோணுமே தவிர அது ஜெயிக்காத அது மாதிரி செய்யாத அந்த வீடியோஸ் பத்தி நமக்கு தெரியவே போறதில்ல. ஸோ இது மாதிரி தான் வந்து நிறைய தவறான கருத்துக்கள். ஓகே, அந்த ஹிப்னடைஸ்னா உடனே போய் ஒருத்தரை அந்த நிலைக்கு கொண்டு போய் நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே அவங்க மனசுல பதிய வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாக ஆரம்பிச்சது. இதை வந்து சயின்டிபிக்கா நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டணும். சாரி, பெயர் வந்து அந்த ஹிப்னாட்டிசம்ன்ற வார்த்தை அதிகமாக அந்த பீரியட்ல பயன்படுத்தப்பட்ட போது காமனான ஒரு விஷயமாக இருந்தது. அப்புறமா அது சயின்டிபிக்கா அதை கொண்டு வரும்போது சயின்டிபிக் கம்யூனிட்டியில ஹிப்னாட்டிசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாம ஹிப்னாசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க, அதுல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக.
ஸோ இப்போ ஹிப்னாசிஸ் இப்போ அஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஹிப்னாசிஸ்ன்ற வார்த்தை தான் இருக்கு. ஹிப்னாட்டிசம்ன்ற வார்த்தை அஃபிஷியலா கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய பயன்படுத்தப்பட்டதுனால இப்பயும் அங்கு அன்அஃபிஷியலா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் உண்மையிலே இப்போதைக்கு இப்போ சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஹிப்னாசிஸ்ன்ற வார்த்தை தான் இருக்கு. சாரி. ஸோ இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்ற வார்த்தை வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதோட நிறைய நெகட்டிவான வார்த்தைகள், நெகட்டிவான மீனிங் கன்வே ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் ஹிப்னாசிஸ்னு வந்ததுக்கு அப்புறமா இதுல தான் ஃபர்தரா வந்து கிளினிக்கல் ஹிப்னாசிஸ், ஸ்டேஜ் ஹிப்னாசிஸ், ஸ்ட்ரீட் ஹிப்னாசிஸ், அது மாதிரி நிறைய பிரிவுகள் ஏற்பட ஆரம்பிச்சது. இதுலயும் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹிப்னாசிஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹிப்னாசிஸ் சொல்லி ஒரு டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதுல ஸ்போர்ட்ஸ் பீப்புளை வந்து அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அவங்கள எந்த அளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இன்னும் இது வந்து பொலிட்டிக்கலாகவும் சரி, இல்லாட்டி ஸ்டேஜ் ஷோலையும் சரி, ஈவன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயும் சரி, பல இடங்கள்ல வந்து அதுக்கப்புறமா இந்த கான்செப்ட் வந்து பரவலா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்லயுமே வந்து ஒரு வைபிளான ஒரு மெடிக்கல் டூல் அப்படின்னு அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு தெரப்பியாக தான் இருக்கு. ஏன்னா அது லேட்டரான வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன், அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன், பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன், இந்த மாதிரி எல்லா பெரிய மெடிக்கல் அசோசியேஷன்ஸும் ஹிப்னாசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இது வந்து ஒரு 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 வயபிளான ஒரு மெடிக்கல் டூல் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சிருக்கு. அண்ட் இதுல இன்னும் ஃபர்தரா நிறைய சயின்டிபிக் ஸ்டடி இன்ன வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் டூலா இருக்கக்கூடிய அந்த ஹிப்னாசிஸ் வந்து ஒரு பக்கம் திரைப்படங்களால மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இன்னும் ஏதோ பார்த்து அப்படியே மயக்கிறது, கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்ற போது அதுல சயின்ஸ் கொஞ்சம் இருக்கும், இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே சரி, மெடிக்கல் இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலுமே, காஸ்மாலஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அது அது ரிலேட்டடா வந்த படங்கள்ல இந்த சயின்ஸ்ன்றது கொஞ்சம் இருக்கும், மீதி எல்லாமே வந்து ஃபிக்ஷன் தான் இருக்கும். ஹிப்னாசிஸ்லயும் அதே மாதிரிதான். ஹிப்னாட்டிசம் பேஸ் பண்ணி வரக்கூடிய திரைப்படங்கள்ல அந்த ஆக்சுவல் ஹிப்னாசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மீதி 90% வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷன் கான்செப்ட் தான். எதுக்காகனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப ஒரு ஒரு அமானுஷ ஃபீல் கொடுக்குது. அப்படின்றதுனால அந்த கான்செப்டை இன்னும் வரைக்கும் திரைப்படங்கள்ல ஃபர்தரா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாவல்களையும் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிப்னாட்டிசம்ன்ற ஒரு நேம் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹிப்னாட்டிசம்ன்றது இப்போ மெடிக்கல் டூல் அப்படின்றது அஃபிஷியலா எல்லா இடத்துலயுமே ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது இன்னும் ஃபர்தரா ரிசர்ச் பண்ணும்போது என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இது சம்பந்தப்பட்ட நிறைய மூட நம்பிக்கைகள், அந்த மித்ஸ் எல்லாமே வந்து உடைக்கப்படுது. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ணி அப்படியே அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றது முடியுமான்னா சான்ஸே இல்லை. ஏன்னா ஹிப்னாசிஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய அனுமதி இல்லாம அவரை ஹிப்னடைஸ் பண்ண முடியாது, அவருடைய ஒத்துழைப்பு இல்லாம அவருக்கு எந்த தெரப்பியும் கொடுக்கவே முடியாது. ஸோ அதனால இதுல மைண்ட் கண்ட்ரோல்ன்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது. இப்போ ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை வந்து சிகரெட் பிடிக்க விட வைக்கணும் அப்படின்னா, யார் சிகரெட் பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து எனக்கு இந்த பழக்கம் இருக்கு, இதுல இருந்து நான் வெளியில வர விரும்புறேன் அப்படின்னு அவங்க சொல்லி வரும்பொழுது அவங்கள அந்த சிகரெட் பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். இதே அவங்களுடைய ஒய்ஃபோ இல்லாட்டி பேரண்ட்ஸோ வேற யாராவது கூட்டிட்டு வந்து இவருக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அது ஒத்துக்கல அப்படின்னா அது பண்ணவே முடியாது. ஸோ பேசிக் கான்செப்ட், சிகரெட் பிடிக்கிறத விட வைக்க முடியும், கோவத்தை விட வைக்க முடியுமா? தாராளமா கோவத்தையும் கிளியர் பண்ண முடியும், டென்ஷன் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். ஆனா யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுடைய 100% அனுமதியும் ஒத்துழைப்பும் இருந்தா மட்டும்தான் அது கொடுக்க முடியும். அப்போ
படங்கள்ல காட்டுற மாதிரி ஒருத்தர் அப்படியே நேரா போய் கண்கள்ல பார்த்து பின்னாடியே வான்னு சொல்லி வர வைக்கிறதோ, இல்லாட்டி இனிமே நீ இந்த இந்த நிமிஷத்துல இருந்து நீ சிகரெட்டை விட்டுட்டேன்னு சொன்னா உடனே அவங்க விட்டுறதோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ இதுல அந்த மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்றதும் பாசிபிளே இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் அப்படின்னு எல்லாமே சேர்த்து தான் சொல்றது உண்டு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி மெஸ்மரிசம்ன்றது முழுக்க முழுக்க அந்த காந்த சக்தியை பயன்படுத்தி ஒருத்தரை ஆழ்நிலைக்கு கொண்டு போறது. அது வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து இது வந்து சயின்டிஃபிக் டூல் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹிப்னாசிஸ் மட்டும்தான் வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டினால அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ மெஸ்மரிசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒருத்தர் ஆழ்நிலை கொண்டு போகிறது. மெஸ்மரிசம் வேற, ஹிப்னாட்டிசம் வேற, டோட்டலி வேற வேற கான்செப்ட். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நோக்குரமத்தோட கம்பேர் பண்ணி பேசுறது. அது அந்த 7ஆம் அறிவு படத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அது வர்மக்கலைன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அது அதில் வந்து ஜஸ்ட் ஒரு வார்த்தை ஹிப்னாட்டிசம்னு வார்த்தை பயன்படுத்துறதுனால இதுதான் அதுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் இது கிடையாது. அண்ட் சித்தர்களுடைய இது வந்து சித்தர்கள் கொடுத்த கலை அப்படின்னு சொல்றது உண்டு. சித்தர்களுடைய கலையில வந்து பாத்தீங்கன்னா வேற இருக்கு. சம்மோகன வித்தைன்னு சொல்றது உண்டு, வசீகரண வித்தை அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்துறது உண்டு. இது இன்கேஸ் இப்போ இங்க யாரும் ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா மேபி மெஸ்மரிசம் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல சித்தர்களுடைய இந்த சம்மோகன வித்தையோ இல்ல வசீகரண வித்தை இந்த மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் மந்திரங்கள் அப்புறமா மூலிகைகள் பயன்படுத்தி செய்யக்கூடிய கான்செப்ட் இதுதான் இருக்கும். இதுக்கு வந்து ஹிப்னாட்டிசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது தப்பு. ஏன்னா ஹிப்னாட்டிசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெஸ்டர்ன் டாக்டர் ஒருத்தர் அவர் வச்ச பேர். அது அவர் உருவாக்குன ஒரு கலைக்கு அவர் வச்ச பெயர். ஸோ அப்போ இதை வந்து மற்ற விஷயத்தோட கம்பேர் பண்ணி இது ஹிப்னாட்டிசம் சொல்லும் பொழுது அது வந்து சரியான ஒரு தகவலாக இருக்காது. அது தவறான ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஹிப்னாட்டிசத்துக்கு வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது டோட்டலாக வேற கான்செப்ட். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு ஒரு மெடிக்கல் டூல் இது. அதனால இதுக்கும் மெஸ்மரிசத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் நோக்குவர்மத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அண்ட் இதுக்கும் மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு, வசியம் பண்றது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரைப்படங்களால ஏற்பட்ட ஒரு கற்பனையான ஒரு விஷயம், ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஹிப்னாசிஸ்ல என்ன நடக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, இல்லை ரொம்ப ஒரு டென்ஷன் இருக்கு அப்படின்ற பொழுது ஒரு விஷயத்த பத்தி நீங்க ரொம்ப ஓவரா யோசிச்சு அது மனசுல பதிஞ்சு அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா கிரியேட் ஆகுது. அது இன்னும் ஜாஸ்தியாகி உங்களுக்கு டிப்ரெஷன் வரைக்கும் கொண்டு போய் விடுது. இப்போ ஹிப்னாசிஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை வந்து அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு ஆழ் மனசுகளை எடுத்துட்டு போய் அங்க ஆழ் மனசுல பதிவா இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ், அதீதமான சில நெகட்டிவ் தாட்ஸ், அதீதமான சில டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய சில எண்ணங்கள், சில நம்பிக்கைகள், எனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையினால உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுவே தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப நெகட்டிவா யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அடுத்தடுத்து நெகட்டிவா நடந்துகிட்டே இருக்கும். ஆழ் மனசுல எதை நம்ம ஆழமா பதிய வைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க பிரதிபலிக்கும். ஸோ நான் வந்து ஒரு தோல்வியாளன்றதை நீங்க ஆழமா நம்பிட்டீங்கன்னா லைஃப்ல எல்லாமே தோல்வியா தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்தாலுமே என்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், நான் சரி பண்ணி வெளியே வந்துடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆழ் மனசுல இருந்துச்சுன்னா ஈஸியா எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியும். அப்போ ஆழ் மனசுல நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரியலா நடக்கும். இந்த ஆழ் மனசுல எல்லாராலையுமே ஈஸியா அதை பதிய வைக்க முடியறதில்ல. ஒரு சில பேரால நேச்சுரலாவே இது செய்ய முடியும். சில பேர்லாம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ரொம்ப கேஷுவலா ஜாலியா இருந்துட்டு இருப்பாங்க. எந்த வித ஒரு டென்ஷனும் முகத்துல காட்ட மாட்டாங்க. எவ்வளவு எது பண்ணாலுமே தன்னம்பிக்கையோட அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட தோண்டு போகவே மாட்டாங்க. ஆனா சில பேர்லாம் ஒரு சின்ன பிரச்சனை கூட ரொம்ப தோண்டு போய் அவ்வளவுதான் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு போயிடுவாங்க. அப்போ எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கான்பிடென்டா பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இது தேவைப்படாது. ஏன்னா அவங்களாவே அதை சரி பண்ணிட முடியும். ஆனா எல்லாருக்குமே அது சாத்தியம் இல்லை. சில பேர்லாம் அந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட தோண்டு போறவங்களுக்கு அவங்கள வந்து அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் ஆழ் மனசுல வந்து ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மனசுல பதிய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகளே வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வந்தாலுமே
அவங்க சமாளிக்கக்கூடிய அந்த திறன் வளர ஆரம்பிச்சிடும். அந்த மனோதிடம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா அவங்களால எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ மனசுல இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே தள்ளுறது, டென்ஷனை வெளியே தள்ளுறது, அந்த ஆன்சைட்டி, ஃபியர், அந்த பயத்தை எல்லாம் வெளியில தள்ளுறது, இது எல்லாமே ஹிப்னாசிஸ்ல தாராளமா செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்சன் 100% அவங்களுடைய அனுமதி வேணும், 100% ஒத்துழைப்பு வேணும். அது இருந்துச்சு அப்படின்னாலே தாராளமா அவங்கள வந்து ஹிப்னாட்டிக் ஸ்டேட் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ, அந்த ஆள் மனசுல என்ன மாற்றங்கள் தேவையோ அதை பதிய வைக்கலாம். ஸோ ஹிப்னாட்டிசம்ன்றது இவ்வளவுதான். இதுல எந்த ஒரு அமானுஷ்யமும் கிடையாது, எந்த ஒரு மேஜிக்கலான ஒரு விஷயமும் கிடையாது. இல்ல இது எந்த விதத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு விஷயம்ன்றதே கிடையாது. இது அகெயின் அண்ட் அகெயின் பல வருஷங்களாக சயின்டிஸ்ட் வந்து ப்ராப்பரா இதை ரிசர்ச் பண்ணி இதுக்கு அடுத்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி இது வந்து ஒரு 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 மெடிக்கல் டூல், அது போக ஒரு ஒரு சக்சஸ் டூல்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து வெறும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கவங்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஆள் மனசுன்றது எல்லாருக்குமே இருக்கு. வெறும் மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா எனக்கு ஹிப்னாசிஸே தேவையில்லையானா, உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லை ஆனா நீங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஹிப்னாசிஸ் தேவைப்படும். ஸோ சிம்பிள். எந்த விஷயம் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சாலும் உங்க ஆள் மனசுல அது பதிஞ்சா மட்டும்தான் அது சாத்தியம். அப்போ ஆள் மனசுல அதை பதிய வைக்கிறதுக்கு இந்த ஹிப்னாசிஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டூலா இருக்கும். இப்போ ஏற்கனவே சும்மா ஸ்போர்ட்ஸ் ஹிப்னாசிஸ் மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தனியா ஹிப்னாசிஸ் இருக்கு. அவங்கள வந்து ஹிப்னாசிஸ் மூலமா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். இது அகெயின் நிறைய ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் ஆன ஆர்டிகல்ஸே வந்து ரிப்பீட்டடா இது சொல்லியிருக்கு. ஒரு சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆப்வியஸா ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சது ஹிப்னாசிஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஆர்டிஸ்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் அவங்களுக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்கும் ஹிப்னாசிஸ் யூஸ் ஆயிருக்கு. பிஸ்னஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, மணி எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. உங்க மைண்ட் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தான் ஹிப்னாசிஸ். அப்போ உங்களுடைய மைண்டை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களால பிசினஸ்லயும் சக்சஸ் பண்ண முடியும், ஸ்போர்ட்ஸ்லயும் சக்சஸ் பண்ண முடியும், ஆஃபீஸ் ஒர்க்னா அதுலயும் நீங்க நல்லா சக்சஸ்ஃபுல்லா வர முடியும், இல்ல சினி இண்டஸ்ட்ரினா அதுலயும் நீங்க பெரிய ஆளா வர முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய மனசு தான் அந்த இடத்துல வேலை செய்யுது. அப்போ உங்களுடைய மனசை சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களால நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல ஒரு நல்ல ஒரு சக்சஸை உங்களால ரீச் பண்ண முடியும். அதுக்கான ஒரு விஷயமாக தான் இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. ஸோ ஹிப்னாசிஸ்ன்றது அவ்வளோ, இதுல எந்த ஒரு மர்மமும் கிடையாது, எந்த ஒரு அமானுஷமான ஒரு விஷயமும் கிடையாது. இது பியோர் சயின்டிபிக் டூல். இது இன்னும் வரைக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, இன்னமும் அதிகமா நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹிப்னாட்டிசம்ன்ற அந்த ஒரு வார்த்தை இன்னமும் வந்து தவறான கண்ணோட்டத்துல பார்க்கப்படுறது இப்போதான் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து இப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டு நிறைய சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஜேர்னல்ஸ்ல எல்லாம் இதை பத்தி வர ஆரம்பிச்சதுக்கு இப்போ வந்து அந்த பேர் மாறிட்டு இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்த அதை விட இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நிறைய பேர் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ எடுத்த உடனே வந்து ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனைகள், அதாவது மன ரீதியான ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, ஹேண்டில் பண்ண முடியல, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு அப்படின்னா அப்போ தெரப்பி எடுத்துக்கலாம். முன்னெல்லாம் எடுத்த உடனே வந்து சைக்காட்ரிஸ்ட் அந்த மாதிரி போறது உண்டு, மெடிசன்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலா வந்து ஹிப்னாசிஸ் வர்றது உண்டு. இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து டைரக்டா ஹிப்னாசிஸ் வர்றது உண்டு. அண்ட் இப்போ நிறைய சைக்காட்ரிஸ்டுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஹிப்னாசிஸ் ரெஃபர் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு, நிறைய பேருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னமும் அந்த ஹிப்னாட்டிசம்ன்ற ஒரு வார்த்தையை ஒரு அமானுஷ கண்ணோட்டத்தோட பார்க்கறது அப்படின்றது சரியாக இருக்காது அப்படின்றத என்னுடைய கருத்து. ஸோ ஹிப்னாட்டிசம்னா என்ன, அது அது எப்படி அந்த வார்த்தை வந்துச்சு, அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத ஒரு சுருக்கமா நம்ம பார்த்துருப்போம். இது மூலமா ஹிப்னாட்டிசம் பத்தி ஒரு தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இதோட என்னுடைய ஸ்பீச் நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து
இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு இது நாள் வரைய இந்த இன்சிடென்ட் நடக்கலாம், இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே சாரி. ரொம்ப ரொம்ப ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. நான் டெக்னிக்கல் டீம் கேட்கும்போது ஆல் ஓவர் இந்தியா வந்து எரர் ஆயிருக்கான் சார்ட் மட்டும் 15 மினிட்ஸ். ஓ ஓகே. அதனால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ வந்து அந்த 15 மினிட்ஸ் நம்ம எரர் க்ளோஸ் பண்ணி தான் திருப்பி ஓப்பன் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணி விடுறேன். சங்கீதா இருக்கீங்களா? இருக்கேங்க ஐயா. அப்படியே ஒவ்வொரு ஆளா கூப்பிடுங்கம்மா. சரிங்க ஐயா. நீங்க சஜஷன் சொல்லிட்டு அப்புறம் மாரிமுத்து பிரகாஷ் ஐயா, நீங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. மருது பிரகாஷ் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, நீங்க பேசுங்க ஐயா. கண்ணகி அம்மா பேசுங்கம்மா. பேசுங்க. மருது பிரகாஷ் ஐயா பேசுங்க. பேசலாமா சார்? ஓகே சார். சார் ஆக்சுவலா வந்து இப்போ தியானத்துக்கும் ஹிப்னாட்டிசம்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? ஆக்சுவலா ஏன்னா அதுவும் வந்து ஒரு ஹிப்னாட்டிசம் ஸ்டேட்டுக்கு போயிட்டு தான் நம்ம வந்து மெடிடேஷன் பண்றோம். ஸோ ரெண்டுமே எப்படி சார் ஆக்சுவலா? ஸோ கண்டிப்பா தொடர்பு இருக்கு. நீங்க மியூட் பண்ணிட்டீங்கன்னா எக்கோ கேட்காதான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கும் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 4 லெவலில் ஒர்க் பண்ணும். பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். பீட்டான்றது விழிப்பு நிலை, தீட்டான்றது தூக்க நிலை, டெல்டான்றது ஆழ்ந்த தூக்கம். பீட்டாவுக்கும் தீட்டாக்கும் நடுவில் இருக்கிறது ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்றது தூக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலை. நீங்க தியானம் பண்ணும்போது இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு தான் போறீங்க. அண்ட் ஹிப்னாசிஸ் பண்ணும் போதும் கூட இதே ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு தான் போறீங்க. ஸோ தியானத்துல அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டை என்ஜாய் பண்ணுவீங்க, ஹிப்னாசிஸ்ல அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் தியானத்துக்கும் ஹிப்னாசிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசமும் ஒற்றுமையும் இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டு தான். ஸோ அதனால ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஐயா. நெக்ஸ்ட் கண்ணகி அம்மா பேசுங்கம்மா. வானதி அக்கா பேசுங்க. கார்த்திக் ஐயா கேள்விகள் இருந்தா கேட்கலாம், கருத்துகளும் சொல்லலாம். பாரதி அம்மா, ஷீலா அம்மா கேள்விகள் இருந்தா கேட்கலாமா? யாரும் ராஜபிரபு ஐயா. ஷீலா அம்மா பேசுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. ரொம்ப நல்லா புரிஞ்சது சார். எல்லாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ அம்மா. சரிகா அம்மா. சங்கர் இருக்கீங்க, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கண்ணகி அம்மா என்னாச்சு? கண்ணகி அம்மாவுக்கு மாசிலாமணி ஐயா பேசுங்க ஐயா. ரமேஷ் ஐயா இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, எல்லாரும் அன்மியூட் பண்ணியாச்சு. ராஜா அம்மா. ஓகே, ஆனா யாருக்கும் கேள்விகள் இல்ல போலங்க ஐயா. ஓகே, தேங்க்யூ சோ மச். நல்லா இருந்தது கிளாஸ் இன்னைக்கு. ஹிப்னாட்டிசம் பத்தி வந்துட்டு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு
நெகட்டிவான ஒரு இதுதான் இருக்கு கான்செப்ட். இன்னைக்கு வந்து அதை தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. ஸோ ஹிப்னோட்டிசம்னா என்ன, அது எப்படி பண்ண, யாருக்கு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதை பத்திலாம் நாங்க டீட்டெயில்டா வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஜென்ரல் கான்செப்டா இருந்தது, அதை உடைச்சி நீங்க இன்னைக்கு கிளாரிட்டியா ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் கபிலன் ஐயா. ரொம்ப நன்றிகள். இன்னைக்கு வந்து அதுவும் இந்த 1000th எபிசோட் வந்து நீங்க வந்து பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் வந்து எங்களுக்கு சொன்னது அதை விட ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நாங்க கோடான கோடிகள் நன்றிகள் சொல்லிக்கிறோம். ஸோ இந்த அறக்கட்டளையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறோம் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இன்னைக்கு கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாங்களா ஐயா? நன்றி அனைவருக்கும். ஐயா பேசுங்க. அனைவருக்கும் நன்றி. வெற்றிகரமா வந்து இறைவனால வந்து 1000th எபிசோட் வந்து முடிச்சிருக்கோம். இதே மாதிரி 1000 இல்ல 1,00,000 எபிசோட் பண்ணணும் அப்படின்றத வந்து இறைவனை நான் பிரார்த்தனை பண்றேன். ஏன்னா இது 1000ன்றது வந்து சின்னது என்ன பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி இன்ஃபினிட்டி நம்ம கணக்கே இல்லாத நம்பர் அளவுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வு திருப்பி மக்களால் சேர்த்து பல லட்சங்கள்ல பல கோடி பேருக்கு வந்து நம்ம ரீச் பண்ணணும். முதல்ல ஒரு பேஸ், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம வந்து எடுத்து அடி வச்சிருக்கோம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, 10 பேருக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உங்க ஃபேமிலி சர்க்கிள்ல நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ சார் பேசுறாரு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் வந்து ஒரு 5 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கண்ணே. அந்த 5 பேருக்கு வந்து அட்டன் பண்ணி அவங்க ஒரு நன்மை அடைஞ்சாங்கன்னா ஒரு புண்ணியம் வந்து உங்களுக்கு தான் சேரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சு கொள்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த நேரத்துல வந்து இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்து 1000 எபிசோட் முடிச்சு கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நம்ம டீம் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ. ஓகே சார். நன்றி சார்.